ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் என்ன ரீசன்னால் ஃபால் ஆச்சு, நாளைக்குடைய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து முக்கியமான அப்டேட்ஸ் என்ன, நாளைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. அதே நிஃப்டி பார்த்தீங்கன்னா 95 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் ஐடி செக்டர். இன்றைக்கி ரொம்பவே வீக்காக ட்ரேடான செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல், அப்புறம் ரியல் எஸ்டேட். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் நான் சில முக்கியமான பை ரேட்டிங் இருக்கிற கம்பெனிஸை பற்றி நான் பேச போகிறேன். நம்மளுடைய சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டெய்லி இந்த மாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தாத்வா சிந்தன் ஃபார்மா கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒரே நாளில் மட்டுமே 16% வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய Q1 நெட் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிருக்கு. தேவன் சாக்ஸே அப்படிங்கிற புரோக்கர் இங்கேருந்து இந்த கம்பெனி இனிமேல் 8% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படிங்கிற ரிசர்ச் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டில் கம்பெனியோடைய ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்கமிங் டேஸ்லேயும் இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு ஆன்டிசிபேஷனில் தான் இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்டு, ஐசிஐசிஐ பேங்க், ஆயில் இண்டியா, ஓஎன்ஜிசி, அப்புறம் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பேங்கிங் ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட்டுமே ரீசெண்ட் டேஸில் இருந்துகிட்ருக்கு. யூஎஸ் அண்ட் ஈரானுடைய வார் பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு. இதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் அப்போவே பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனிங்கில் தான் இருந்தது. அதாவது குளோபல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற பிரெண்ட் க்ரூடோடைய ப்ரைஸு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி த்ரூ அவுட் த டே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸுக்கு நாங்கள் அதாவது சமாதானத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம். ஒரு பக்கம் தாக்குதல் போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நாங்கள் பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அஃபிஷியலாகவும் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஓரளவுக்கு கூல் டவுன் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸை டெய்லி வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒரு பெரிய இம்பாக்டையே ஸ்டாக் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பெட்டரான Q1 பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு நிறைய புரோக்கர்ஸ் வந்து பை ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த பை ரேட்டிங்க்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து Q1 கொடுத்தது. அண்ட் தென் அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரெவன்யூ இன்னுமே க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் இன்னுமே டவுன் ஆகும்போது கம்பெனியோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோடைய ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் வந்து அப்கமிங் டேல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 முக்கியமான புரோக்கர்ஸ் பை ரேட்டிங் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1870 rupees. அடுத்து நொமுராவும் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து 1690 ரூபாய். எம்கியூர் ஃபார்மா ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ரெவன்யூ க்ரோத் அப்கமிங் டேஸில் நல்லா இருக்க போகிறதா ஒரு புரோக்கர் வந்து பைக்கால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புரோக்கர் பேர் மோதிலால் ஆஸ்வால். இந்த கம்பெனி கரண்ட் லெவலில் இருந்து இன்னுமே 23% அப்சைட் போகும் அப்படின்னு இவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனந்த் ரதி கம்பெனி பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியா கம்பெனிக்கு அவங்களுடைய பை ரேட்டிங்கை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 1379 ரூபாய். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 1447 ரூபாய் டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹேவல்ஸோடைய Q1 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா 17% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதனால் இவங்க அவங்க டார்கெட் ப்ரைஸை கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸோடைய இபிட்டா மார்ஜின் வந்து அப்கமிங் டேஸில் ஸ்டெபிளைஸ் ஆகிடும். எபிட்டா மார்ஜின்ஸ் 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஆன்டிசிபேஷனில் டாக்டர் ரெட்டிக்கு நொமுரா ஒரு பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1740 rupees. இன்னொரு முக்கியமான ஸ்டாக்கு JSW ஸ்டீல். இவங்க பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் Q1 ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோடைய ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது. கம்பெனியோட கடனை கம்மி பண்ணியிருக்காங்க. கம்பெனியோடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய FII மாதிரியான பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கம்பெனியில் ரீசெண்ட் டைமில் அதிகமான ஷேர்ஸை வந்து கிராஜுவலாக அக்யூமுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா ஹையர் த வேல்யூவேஷனில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நிறைய அனலிஸ்ட் வந்து ஒரு காஷியஸ் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக இதோடைய ஷேர் ப்ரைஸ் இறங்குறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டாடா டெக்னாலஜிஸ் ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஓவர் வேல்யூடில் இருக்குது. ஃபர்தராக ஹெல்த்தி கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு நிறைய அனலிஸ்ட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் அப்கமிங் டேயில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்ரெடி டெக்னிக்கலாகவும் சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 6% வந்து ஹிட் ஆகிருக்கு. 52 வீக் ஹையில் வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கம்பெனி பார்த்திங்கன்னா 240 கோடி அளவுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ், கம்பெனியுடைய Q1 நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 27% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கியோட ரேலிக்கு இது ஒரு முக்கியமான ரீசனாகவும் அமைஞ்சிருக்கு. எம்டார் டெக்னாலஜிஸ் 5% லோவர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. கடந்த 3 நாளில் மட்டுமே 15% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஒரு மாதத்தில் 30% வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஏஐ லிங்க்டு ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ரீசன்ட் டைமில் க்ரியேட் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் இதுக்கு முக்கியமான ரீசன். ஃபர்தராக இந்த கம்பெனியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பேங்கிங் செக்டர்லேயே பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மராக HDFC பேங்க் தான் பல வருஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ கதை டோட்டலாக மாறிடுச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸாக ஐசிஐசிஐ பேங்க் தான் டாப் பர்ஃபார்மராக இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து HDFC பேங்க், அதுக்கடுத்து ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் தான் கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ HDFC பேங்க் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து Q1 கொடுத்துருந்தாலுமே அவங்களுடைய மார்ஜின்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் ஐசிஐசிஐ பேங்க் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. நாளைக்குடைய ட்ரேடிங் டேல நீங்கள் முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டிய டேட்டாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸு, Q1 கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டுருக்கு, எல்லா கம்பெனிஸும் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இன்கேஸ் எல்லா கம்பெனிஸும் வீக்கரான Q1 ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்னுமே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸோடைய டேட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். FII ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் குளோபல் சென்டிமெண்ட், மற்ற கண்ட்ரீஸோடைய ஸ்டாக் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுமே எப்படி இருக்குன்னு நாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அடுத்து நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், JSW ஸ்டீல், ICICI பேங்க், தாத்வா சைத்தன் ஃபார்மா, எம்க்யூர் ஃபார்மா, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டிஸ், டாக்டர் ரெட்டி லெபார்டரி, HDFC பேங்க், ஹேவல்ஸ் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், எம்டார் டெக்னாலஜிஸ், டாடா டெக்னாலஜிஸ். நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடரோ இல்லை இன்வெஸ்டராகவோ இருந்தீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற இந்த மாதிரி டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி படிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இது எல்லாத்தையுமே நான் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ப்ராப்பராக உங்களுக்கு சம்மரைஸ் வந்து பண்ணிவிடுவேன். ப்ராப்பரான டேட்டா அண்ட் தென் அனாலிசிஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பெரிய சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். ஃபர்தராக உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.